காட்டல் ஓகே சரியான ஜிலேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காவிரி ஆற்றுக்கு வந்திருக்கோம். காவிரி ஆற்றுல பஸ் பாலத்துக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து எப்படி தூண்டி போடுறாங்கன்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள சென்னை பைபாஸ் தான். திருச்சி டு சென்னை பைபாஸு. இதில் 2 பேர் கீழே நின்று பாலத்துலேருந்து டைரெக்டாகவே இறங்கிட்டாங்க, வேறு எங்கிட்டும் வரல. மீதி எல்லாம் மேலே நின்று தான் வீச்சு தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரே குரூப்பாக தான் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நார்மலாக ஒரு ஜிலேபி மீன் தான் அடிச்சிருக்கு. கடைசியாக வீடியோ எண்டுக்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஜிலேபி, செம பெருசு அந்த ஜிலேபி மாட்டியிருக்கு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பாம்பன் பாலத்தில் இந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. அது வந்து தண்ணி ஓடுற சைடு வந்து போடுவாங்க. தண்ணி ஓடுற சைடுனால் தூண்டி போட்டாங்கன்னா தண்ணி ஓட்டத்தில் அப்படி போகும். ஆனால் இப்போ இந்த பாலத்தில் நின்று போகிறது வந்து தண்ணி நம்மளை எய்த்து வர்ற மாதிரி தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியான மீன். அதுலேயும் பார்த்திங்கன்னா கீழே ஆற்றுல 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தர் சேலையிலலாம் ஏறுவார். அது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். புழு கொத்து ஈயத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இங்கேருந்து போடுறதா இருந்தால் ஈயம் வந்து சரியான பெருசாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக போட்டோம்னா தண்ணி ஓட்டத்தில் வந்து அந்த ஈயம் வந்து ஓடிடும். அப்படிங்கிறப்ப நம்ம மீன் மாட்டுறதே தெரியாது. நல்லா மொத்தமாக இருந்துச்சுன்னா அது மீன் கடித்து அங்கனே தான் நிற்கும். அந்த ஈயம் மீன் கடிக்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் இவ்வளோ பெரிய ஈயம் போட்டிருக்காங்க. லாங்கில் இருந்து போடுறனால ஈயம் வெயிட்டாக இருக்கப்போ நல்லா ஸ்பீடாக ஓடும். கீழே நிற்கிற அண்ணன் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் அடிச்சிருக்காரு. அவரை அடித்து அடுத்தது இவர்கிட்டையும் அடிச்சிருச்சு மீன். பாலம் பார்த்திங்கன்னா தொங்கு பாலம் மாதிரி என்னமோ பாலத்துக்கு அடியில் ஸ்ப்ரிங்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ பக்கத்தில் பாருங்களேன், எங்களுக்கு பின்னாடிலாம் பஸ்ஸு வேனு எல்லாமே போய்கிட்டு இருக்குல்ல. பெரிய லாரி பஸ்ஸு அந்த மாதிரி போகிறப்ப என்னமோ கடல் மத்தியில் நின்று டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங் ஆட்டம் குதிக்கும்ல, அந்த மாதிரி வந்து குதிச்சிச்சு. அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான பெரிய ஜிலேபி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஜிலேபி தான் இது. மாட்டி சரி நம்ம கீழே நிற்கிறாங்களா அவங்களும் நம்ம ஆளுங்க தான். அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அவங்க வந்து எடுத்துருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க வர லேட்டாக ஆனதுனால நம்மளே வந்து மேலே தூக்கியாச்சு. இங்கேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு நம்ம போய்கிட்டே இருந்தோம். பார்த்தா இங்கே வீச்சு தூண்டியில் வந்து நரம்பு வந்து நம்ம நின்ன இடத்துல இருந்துச்சு. போகிறப்ப பார்த்தா இந்த சைடு பைப்பில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டே இதை கவனிக்காமல் அங்கே போயாச்சு. பார்த்தா மாட்டிக்கிச்சு. அப்புறம் இதை வேறு எடுத்து விட்டுக்கிட்டே போனோம். அப்புறமேட்டுக்கு சரி நரம்பு வரலேன்ட்டு நம்மளே மேலே தூக்கியாச்சு. நல்ல வேலைக்கு முள் வந்து கட்டாகலை. ஜிலேபி மீனை பாருங்கள், சரியான மீன் இந்த மீன். சரி நம்ம எடுத்தாச்சு, கையில் வைக்க வேணாம், கச்சாவில் போட்டுருவோன்ட்டு தூக்கி போட்டு மண்ணில் தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிருன்ட்டு அந்த புதரில் தூக்கி போட்டாச்சு. அந்த பையன் எடுத்துட்டாப்புல. இப்போ பாருங்களேன், கீழே 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்படி தான் இறங்குனாங்க. ஏணி கிடையாது, சேலை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 3 சேலையை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி அதில் கால் வைக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டு, ஏணிப்படியில் எப்படி இருக்கும், ஒரு அடிக்கு ஒரு அடி குறுக்க வந்து மரம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 அடிக்கு மேலேயே ரொம்ப லாங்காக முடிச்சு போட்டனால அந்த அண்ணனால் ஏற முடியல. ஆனால் அந்த அண்ணன் எப்போயும் இந்த மாதிரி தான் ஏறுறது. அவங்க வேறு சேலை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இந்த சேலை புதுசாக எடுத்துகிட்டு வந்தனால முடிச்சு போட்டது வந்து ரொம்ப லாங்காக போட்டனால, ஏன்னா இப்போ இந்த பையன் ஏறுறான் பாருங்களேன், இந்த பையன் ஏறுறதே முடிச்சு வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. கால் எட்டி வைக்கிறாரு பாருங்கள். வேறு சேலைனா முடிச்சு பக்கத்துலேயே இருக்கும், அவர் வந்து அதில் தான் இறங்குவார். இப்போ இவர் எப்படி ஏறுவார்னு கேட்டிங்கன்னா, கீழே நிற்கிறவர் அப்படியே அந்த கரைக்கு நீச்சல் அடித்து வந்துடுவார். நீச்சல் வந்து பயங்கரமாக அவர் அடிப்பார். இப்போ இவர் எதுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பை கொடுக்கறதுக்கு தான் வராரு. நம்ம மேலே நின்று மீன் தூக்கி போடுறோம்ல, சரி தூக்கி போட வேணாம், நம்ம பையிலே போட்டு வச்சுக்குவோம்
அப்படின்ட்டு பிளான் பண்ணி கீழே இருந்து வந்து பையை வந்து நம்ம மேலே கொடுத்துட்டு போகிறாரு. என்ன பை கொடுக்குறதுக்கு மேலே ஏறி வர்றாருன்னு பார்க்காதீங்க. என்னென்னா மேலேயே ஏறிடலான்னு தான் பிளானு. பார்த்தா கீழே வந்து நம்மளுடைய கச்சா வலை ஒன்று விட்ருக்கோம். வலை பார்த்திங்கன்னா அந்த சைடு விட்ருப்போம். அந்த வீடியோவும் வரும் பாருங்கள். சரி வலையை எடுக்கணுமென்ட்டு திருப்பியும் இறங்கியாச்சு. நம்ம மேலே நின்று தூண்டி போட்டுக்கிட்டுருக்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வலையை வந்து அங்கே செடியை ஒட்டி போட்டோம்னா அங்கே நிறைய மீன்க வந்து மேயும், அது வந்து மாட்டும். அந்த வலையை போட்டுட்டு அப்புறம்தான் வந்து வீச்சு தூண்டி போட வந்ததே. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு புதுசாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஃபிஷிங் சம்மந்தமான வீடியோ தான் வரும், அதனால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.